الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور، ثم الذين كفروا بربهم يعدلون. هو الذي خلقكم من طين ثم قضى أجلا وأجل مسمى عنده ثم أنتم تمترون. وهو الله في السماوات وفي الأرض يعلم سركم وجهركم ويعلم ما تكسبون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. الحمد لله. குர்ஆனுடைய நாங்கள் 5 சூறாக்களை படித்துவிட்டு குர்ஆனுடைய முஸ்ஹஃபுடைய வரிசையில் 6வது சூரா சூரத்து அல் அன்ஆம். இந்த சூரா இதனுடைய மொத்த ஆயத்துக்கள் 165 ஆயத்துக்கள். இதனுடைய ஹர்ஃபுகள் 12,571 ஹர்ஃபுகள் கிட்டத்தட்ட உள்ளது. இதனுடைய கலிமாக்கள் 3050 கலிமாக்கள் கிட்டத்தட்ட இதனுடைய கலிமாக்களும் உள்ளது. இதிலே அல்லாஹுடைய லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய பேர் 87 தடவை மீட்டி மீட்டி கொண்டு வரப்பட்டுள்ளது. 165 ஆயத்தில் 87 தடவை மீட்டி மீட்டி கொண்டு வரப்பட்டுள்ளது. இது மக்கியா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாக்களில் ஒன்றாகும். இந்த சூறாவுடைய விசேஷ தன்மைகளில் உள்ளதுதான் குர்ஆனிலே 5 சூறாக்கள் தான் அல்லாஹு தாலா அல்ஹம்து, புகழ் அனைத்துமாகிறது, ஹம்தை கொண்டு, ஹம்த் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அதில் முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது சூரத்துல் ஃபாத்திஹா, ஹம்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இரண்டாவது சூரா சூரத்துல் அன்ஆம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், சூரத்துல் கஹ்ஃப். இரண்டாவது சூரா சூரத்துல் கஹ்ஃப். மூணாவது சூரா சூரத்துல் அன்ஆம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ خلقஸ் ஸமாவாதி வல் அர்த வஜஅலத் ظுலுமாதி வன் நூர், சூரத்துல் அன்ஆம். நான்காவது சூரா சூரத்துஸ் ஸபா. அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். ஐந்தாவது சூரா சூரத்து ஃபாத்திர். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த 5 சூறாக்களும் தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்கள். இந்த சூரா அல்லாஹுடைய ஹம்தை கொண்டுதான் இந்த சூறாவையும் அல் அன்ஆமையும் ஆரம்பிக்கிறான். இந்த சூறாவுடைய அடுத்த விசேஷ தன்மை என்னவென்றால், இந்த சூறா முழுமையாக 165 ஆயத்துக்களும் இறங்கியது. ஒரே அடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு இரவிலே இந்த 165 ஆயத்துக்களும் இறங்கியது. இந்த ஆயத்துடைய விசேஷ தன்மை என்னவென்றால், குர்ஆனை இறக்கும் போது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஆனால் இந்த சூறா இறங்கும் நேரத்தில் 70,000 மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று இந்த சூறாவை இறக்கினார்கள். இந்த ஹதீஸை பல இமாம்கள் தஈஃப் என்றாலும் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல தரப்பட்ட துருக்குகளில் வந்ததின் காரணமாக இந்த ஹதீஸை ஹசன் என்பதாக சொல்கிறார்கள். இதுவும் இந்த சூறாவுடைய விசேஷ தன்மைகள் உள்ளது. இன்னும் இமாம் கஅபுல் அஹ்பார் என்ற பெரிய ஞானி இவர் சொன்னார், ஃபாத்திஹத்து தௌராத் சூரத்துல் அன்ஆம், ஹத்மு தௌராத் சூரத்துல் ஹூத். தௌராத்துடைய ஆரம்ப பகுதியே சூரத்துல் அன்ஆம் தான், தௌராத்துடைய கடைசி பகுதி சூரத்துல் ஹூதுடைய பகுதியாகும் என்பதாக மிகப்பெரிய ஞானியான இமாம் கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். இந்த சூறாவை சொல்லும் நேரத்தில் குர்ஆனிலே குல் என்ற சொல் 300க்கும் அதிகமான இடங்களில் வருகிறது.
கிட்டத்தட்ட இந்த சூறாவில் மாத்திரம் 44 இடங்களில் நபியே நீங்க சொல்லுங்க, நபியே நீங்க சொல்லுங்க என்பதாக அல்லாஹு தாலா அந்த சூறாவிலே குல் என்ற வார்த்தை அதிகமாக கூறுவார். இதுவும் இந்த சூறாவுடைய விசேஷத்தன்மைகள் உள்ளது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த சூறாவுக்கு சூரத்துல் அன்ஆம், அதாவது கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகத்துக்கு அரபியில் சொல்வது அன்ஆம். இந்த சூறாவில் அல்லாஹு தாலா 6 இடங்களில் அல் அன்ஆம் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தாலா இந்த ஆடு மாடு ஒட்டகம் அன்ஆம்களை பற்றி 15 ஆயத்துக்களில் அல்லாஹு தாலா இதை பேசுகிறான். அதனால் இந்த சூறாவுக்கு அல் அன்ஆம் என்பதாக பெயர் வந்துள்ளது. இன்னும் இந்த சூறாவுடைய விசேஷ தன்மைகள் உள்ளதுதான், நபிமார்களுடைய பெயர் குரானிலே 25 நபிமார்களுடைய பெயர் வந்துள்ளது. அதிலும் விசேஷமாக இந்த சூறாவிலே அல்லாஹ் 18 நபிமார்களுடைய பெயர்களை 82வது ஆயத், 83, 84, 85 ஆகிய ஆயத்துகள் அல்லாஹு தாலா 18 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்துள்ளான். وَتِلْكَ حُجَّتُنَا آتَيْنَاهَا إِبْرَاهِيمَ عَلَى قَوْمِهِ ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர். نَرْفَعُ دَرَجَاتٍ مَّن نَّشَاءُ إِنَّ رَبَّكَ حَكِيمٌ عَلِيمٌ وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ ஹஸரத் இஸ்ஹாக் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவர் 2 பேருடைய பேரும். وَمِن ذُرِّيَّتِهِ دَاوُودَ وَسُلَيْمَانَ وَأَيُّوبَ وَيُوسُفَ وَمُوسَى وَهَارُونَ ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், وزكريا ويحيى وعيسى وإلياس كل من الصالحين حضرت زكريا عليه السلام، يحيى عليه السلام، عيسى عليه السلام، حضرت إلياس عليه السلام، وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين حضرت إسماعيل عليه السلام، حضرت அல்யசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய பேர் 18 நபிமாருடைய பேரை அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் கொண்டு வந்துள்ளான். இதுவும் ஒரு சிறப்பான விடயங்களில் ஒன்றாகும். இன்னும் இந்த சூறாவுடைய விசேஷத்தன்மை உள்ளதான், அல்லாஹு தாலா எங்களுக்கு 10 விதமான வசியத்துகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அதாவது முழு உம்மத்துக்கும் அல்லாஹு தாலா சொல்லித் தரக்கூடிய வசியத்துகள் ஒன்றுதான் இந்த சூறாவுடைய 151வது ஆயத். قُلْ تَعَالَوْا أَتْلُ مَا حَرَّمَ رَبُّكُمْ عَلَيْكُمْ أَلَّا تُشْرِكُوا بِهِ شَيْئًا அல்லாஹுவை நீங்க சிரிக்கு வைத்திரவானாம். ஒபில் வாலிதைனி இஹ்சானா பெற்றோரோட நல்ல முறையில் நீங்க நடந்து கொள்ளுங்கள். வலா தக்துலு அவுலாதகும் மின் இம்லாக் நஹ்னு நர்சுகுகும் வ இய்யாஹும் பிள்ளைகளை கொலை செய்திரவானாம் என்பதாக எங்களுக்கு வசிய செய்கிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வ மா பதன் இன்னும் பாவங்களின் பக்கம் நீங்க நெருங்கிறோம் வானாம். ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده وأوفوا الكيل والميزان بالقسط அளவை நிறுவைகள் நீங்க நீதமாக நடங்க. لا نكلف نفسا إلا وسعها وإذا قلتم فاعدلوا ولو كان ذا قربى وبعهد الله أوفوا ذلكم وصاكم به لعلكم تذكرون என்ற ஆயத்துக்களை அல்லாஹு தாலா 10 விதமான வசியத்துகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறான். மேலும் அதிகமான விடயங்களை அல்லாஹு தாலா இந்த சூறாவில் பேசுகிறான். சூரத்துல் அன்ஆம் இகாமத்துல் ஹுஜ்ஜத்தி அலல் குஃபார் வ தக்ரீருல் அகீதா காஃபிர்கள் மீது அல்லாஹு தாலாவுடைய ஆதாரங்களை நிலைநாட்டுவதற்குத்தான் அல்லாஹு தாலா இந்த சூறாவை இறக்கினான். இன்னும் அகீதாவை தரிப்படுத்துவதற்கும் அல்லாஹு தாலா இந்த சூறாவை இறக்கினான். இந்த சூறாவிலே 165 ஆயத்துக்கள். அல்லாஹ் 1வது ஆயத்திலிருந்து 3வது ஆயத்து வரைக்கும் மனிதர்களை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான். தஅரீஃபுன் நாஸ் பிரப்பிஹிம் மனிதர்களை அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்துகிறான். மனிதருடைய ரப்ப அல்லாஹுவை கொண்டு. இன்னும் அல்லாஹு தாலா படைக்கோலங்களுடைய அத்தாட்சிகளை பற்றி இந்த ஆயத்துகளிலே பேசுகிறான். 4வது ஆயத்திலிருந்து 11வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிக்கீன்களுடைய விடயங்களும் அவர்கள் தர்க்கம் செய்யக்கூடிய விடயங்களும் அவர்களுக்குரிய தண்டனைகளை பற்றியும் பேசுகிறான்.
12வது ஆயத்திலிருந்து 19வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய வஹ்தானியத்துடைய தலாயில்களுடைய சில சிறப்பம்சங்களை அல்லாஹு தாலா இங்கு பேசுகிறான். இன்னும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அதாவது மௌத்தை பற்றி இங்கு பேசுகிறான். 20வது ஆயத்திலிருந்து 32வது ஆயத்து வரைக்கும் காபிர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சியில் இருந்து அவர்கள் அந்த நிற்கக்கூடிய இடம், இன்னும் ஆஹிராவுல கை சேதத்தை பற்றி அல்லாஹு தாலா 20வது ஆயத்திலிருந்து 32வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா பேசுகிறான். இன்னும் 33வது ஆயத்திலிருந்து 39வது ஆயத்து வரைக்கும் முவாசாத்துல் ரசூல் வ தமாமு குத்ரத்துல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹு தாலா ஆறுதல் படுத்துறதும் அல்லாஹுடைய குத்ரத்துடைய பூர்த்தியை பற்றி அல்லாஹு தாலா இங்கு பேசுகிறான். 40வது ஆயத்திலிருந்து 47வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிக்கீன்கள் குறைஷி முஷ்ரிக்கீன்களோட பேசக்கூடிய அந்த ஹிவார், அந்த கலந்துரையாடல், இன்னும் அல்லாஹுடைய குத்ரத்துடைய ஆதாரங்களையும் அல்லாஹு தாலா இங்கு பேசுகிறான். 48வது ஆயத்திலிருந்து 67வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹுடைய தஅவத்திலே உண்டான அந்த தௌஜீ முறைகளை பற்றி பேசுகிறான். 68வது ஆயத்திலிருந்து 73வது ஆயத்து வரைக்கும் பரிகாசம் செய்யக்கூடியவர்களை தொட்டும் பரிகாசம் செய்யக்கூடியவர்களுடன் இருப்பதை தொட்டும் அல்லாஹு தாலா தடுக்கிறான். முஃமின்களுடைய மன்ஹஜ், அவர்களுடைய போங்கை பற்றி அல்லாஹ் இந்த 68வது ஆயத்திலிருந்து 73வது ஆயத்து வரைக்கும் பேசுகிறான். 74வது ஆயத்திலிருந்து 83வது ஆயத்து வரைக்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாப்பாவுடன் நடந்த அந்த முஹாவரா, அந்த கலந்துரையாடலை பற்றியும் அல்லாஹுடைய ஹுஜ்ஜத்தை பற்றியும் அல்லாஹு தாலா இங்கு பேசுகிறான். 84வது ஆயத்திலிருந்து 90வது ஆயத்து வரைக்கும் நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா நேர் வழி கொடுத்ததை பற்றி இங்கு பேசுகிறான். 91வது ஆயத்திலிருந்து 94வது ஆயத்து வரைக்கும் ரிசாலத்தை மறுக்கக்கூடியவர்களுக்கு ரத்தாக அல்லாஹு தாலா மௌத்துக்கு பின்னால் உள்ள நிலைமைகளை பற்றி பேசுகிறான். 95வது ஆயத்திலிருந்து 104வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை பற்றி பேசுகிறான். 105வது ஆயத்திலிருந்து 107வது ஆயத்து வரைக்கும் முஃமின்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உரிய வசியத்தாக அல்லாஹு தாலா இங்கு பேசுகிறான். 108வது ஆயத் முஸ்லீம்களுக்கு எது ஹலாலாகாதோ அவைகளை பற்றியும் அல்லாஹு தாலா இங்கு பேசுகிறான். 109வது ஆயத்திலிருந்து 111வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிக்கீன்கள் அவர்கள் வேண்டுமென்றே இவ்வாறு மறுக்கிறார்கள் அந்த விடயங்களை பற்றி பேசுகிறான். 112வது ஆயத்திலிருந்து 117வது ஆயத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஷ்ரிக்கீன்களோட கலந்திருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தௌஜியாத் முறைகளை பற்றி பேசுகிறான். 118வது ஆயத்திலிருந்து 121வது ஆயத்து வரைக்கும் ஷரீஅத்திலே எவ்வாறு மிருகங்களை அறுப்பது, இன்னும் அல்லாஹுடைய பேர் அல்லாமல் அறுத்தால் அது எவ்வாறு சாப்பிடுவது, அது ஹலாலாகுமா, அந்த சட்டங்களை பற்றி பேசுகிறான். 122வது ஆயத்திலிருந்து 127வது ஆயத்து வரைக்கும் முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் உரிய உதாரணம், அவர்களுடைய வேதனைகளை பற்றி பேசுகிறான். 128வது ஆயத்திலிருந்து 131வது ஆயத்து வரைக்கும் ஆஹிரா, அதாவது இறுதி நாள், இன்னும் பாவிகளுடைய நிலைமைகள், இன்னும் மனிதர்கள் ஜின்களில் இருந்து அவருடைய பாவிகளுடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 132வது ஆயத்திலிருந்து 135வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா படைகோலங்களுடைய வித்தியாசப்பட்ட முறைகளை பற்றி அல்லாஹ் இங்கு பேசுகிறான். 131வது ஆயத்திலிருந்து 144வது ஆயத்து வரைக்கும் ஜாஹிலியத்துடைய அந்த ஷரீஅத்தையும் அல்லாஹுடைய குதிரத்தையும் ஜகாத் கடமைகளை பற்றியும் பேசுகிறான். 145வது ஆயத்திலிருந்து 153வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா ஹலால் ஹராமை பற்றி பேசுகிறான். 154வது ஆயத்திலிருந்து 158வது ஆயத்து வரைக்கும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரீஅத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷரீஅத்தையும் அல்லாஹு தாலா இங்கு பேசுகிறான். 159வது ஆயத்திலிருந்து 165வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா ஆஹிராவுடைய விடயங்கள், ஆஹிராவுக்கான நல்ல விடயங்கள் செய்வதுடைய தெளிவும், தீனிலே யாரெல்லாம் கோட்டை விடுகிறார்களோ அவர்களுக்குரிய எச்சரிக்கைகளையும் பற்றி அல்லாஹு தாலா இங்கு முடிக்கிறான். இந்த சூறாவிலே இன்னும் ஒரு விசேஷ தன்மை தான் அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே அல்லாஹ்வை யாருக்கும் துனியாவிலே பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார், அல்லாஹு தாலாவை யாருக்கும் பார்க்க முடியாது, அல்லாஹ் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அல்லாஹுடைய சிஃபாத்துகளையும் அல்லாஹ் இங்கு பேசுகிறான். இன்னும் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், அல்லாஹ் தாலா இடத்தில்தான் மஃபாத்திஹுல் கைப் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா அந்த கைபியத்தான விடயங்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகிறான்.
இன்னும் இந்த சூறாவிலே அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றியும் பேசுகிறான். ஒரு காய்ந்த இலை விழுவதானாலும் அல்லாஹுடைய கட்டளையின்படி அறிவின்படிதான் அது விழுகிறது என்ற அல்லாஹுடைய விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். அதனால் நாம் சூறாவை ஓதும் போது உன்னிப்பாக ஓதுவோம், குர்ஆனை விளங்குவோம். குர்ஆன் எங்களுக்கு ஓதுவதற்கு மாத்திரமல்ல, விளங்குவதற்கும் அல்லாஹுவை நாங்கள் விளங்க வேண்டும். குர்ஆனை நாங்கள் விளங்கினால் தான் அல்லாஹுவை நமக்கு விளங்க முடியும் என்பதுதான் உலமாக்கள் அதிகமானவருடைய கருத்து. குர்ஆனிலே 2700க்கும் அதிகமான பேர்கள் குர்ஆனிலே வருகிறது. அந்த பேர்கள் எங்களுக்கு அல்லாஹ் அந்த ஆயத்துக்களில் என்ன சொல்கிறான் அல்லாஹுவை பற்றி? ஏனென்றால் குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய கலாம். அந்த விடயங்களை நாம் விளங்கினால் தான் அல்லாஹுவை விளங்குவோம். எனவே அல்லாஹுவை விளங்கி குர்ஆனை விளங்கி குர்ஆனுடையவர்களாக வாழ்வோம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் குர்ஆனுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.